இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கட்சி தாவல் எதிர்ப்பு சட்டத்தில் இடைவெளி திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் எண்ணம். கட்சி தாவல் எதிர்ப்பு சட்டத்தில் உள்ள இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்கான விவாதங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது. 2022ஆம் ஆண்டு நம்பிக்கை கூட்டணி எதிர்க்கட்சியாக இருந்தபோது தரப்பு முன்வைத்த பரிந்துரையை அரசாங்கம் நிராகரித்ததாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று புத்ரஜயா பிரசன்ட் 9 உள்ள அல் நஜான் நஜா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவ்வாறு கூறினார். அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்த பர்ஷத் கட்சியை சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்ய போவதில்லை என்று மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் முடிவெடுத்துள்ளார். அம்முடிவிற்கு பிரதமரும் ஆதரவு தெரிவித்திருப்பது அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் அடிப்படையிலானது. அக்டோபர் 18 2025 வரவு செலவு திட்டம் தாக்கல். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் 3வது வரவு செலவு திட்டமான 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வரும் அக்டோபர் 18ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். தங்களின் அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடன் 2025 மடானி வரவு செலவு திட்டம் குறித்த கலந்துரையாடல் அமர்வை மேற்கொள்ளும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியாவை ஒரு பொருளாதார சக்தியாக மாற்றுவது உட்பட மடானி பொருளாதார கட்டமைப்பிற்குள் இலக்காக கொண்ட தரப்படுத்துதல் அம்சங்களில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் கவனம் செலுத்தும் என்று பிரதமர் கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார். உலகம் திரும்பி பார்த்த அம்பானி இல்ல திருமணம். கோடீஸ்வர தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வைரன் மர்ச்சண்டின் மகள் ராதிகா மர்ச்சண்டிற்கும் நேற்று திருமணம் நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி மும்பையில் உள்ள அன்டிலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களின் திருமணம் ஜியோ வேர்ல்டு மாநாட்டு மையத்தில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த பிரம்மாண்டமான திருமணத்தில் பங்கேற்க உலகம் முழுவதும் உள்ள பிரபலங்கள் மும்பைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முகேஷ் நீதா தம்பதியரின் 3வது மகன் ஆனந்த் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் எரிசக்தி வணிகத்தை நடத்தி வருகிறார். 12,100 கோடி அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக உள்ளார். பேராக்கில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 1 கோடி ரிங்கிட் நிதி. பேராக் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1 கோடி ரிங்கிட் நிதி முறையே வழங்கப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். மேலும் மாநிலத்தில் 600க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ள வேளையில் அவை அனைத்தும் முறையாக செயல்பட்டு வருவதால் அவற்றிற்கான நிதியும் தங்கு தடையின்றி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் கட்டுப்பட்டு வந்து பல ஆலயங்கள் பாதியிலேயே கைவிடப்பட்ட நிலையில் அதன் நிர்மாணிப்பு பணியை பூர்த்தி செய்யவும் போதுமான நிதி வழங்கப்பட்டு வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்களில் இல்லாத ஓர் அமைப்பான பேராக் மாநில இந்திய நலப்பிரிவானது இம்மாநிலத்தில் உள்ளது. அப்பிரிவிற்கு நானே பொறுப்பாளர். இந்த பிரிவிற்கு அரசாங்கம் முழு அங்கீகாரம் அளித்துள்ளது. எனவே இப்பிரிவிலிருந்து அரசாங்கத்திடம் பரிந்துரைக்கப்படும் அனைத்து கடிதங்களும் முறையாக உரியவர்களிடம் சென்று சேர வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் அது குறித்து தமது புகார் அளிக்கும் என்று அவர் கூறினார். மேலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் பேராக் மாநிலத்தில் தேவைக்கு அதிகமான வழிபாட்டு தலங்கள் இருப்பதால் இனி அங்கு புதிய ஆலயங்களை நிறுவக்கூடாது என்றும் மாநில அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். நிலச்சரிவினால் பயணிகள் பேருந்துகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதில் 12 பேர் பலி. நேபாளத்தில் நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து மேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாராயண்காட் மக்லின் நெடுஞ்சாலையில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பயணிகளின் பேருந்துகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 65 பேர் காணாமல் போயிருப்பதாக உள்ளூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் பயணிகள் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் இவ்விபத்தில் இந்தியர்கள் 7 பேர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். வானிலை மோசமாக இருப்பதால் மீட்பு பணிகளில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. அதோடு காத்மண்டுவில் இருந்து சித்வானின் பரத்பூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உலக சுகாதார அச்சுறுத்தலாக குரங்கம்மை. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் இன்னமும் உலக சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் WHO எச்சரித்துள்ளது. உயர்குழி நோயாக விளங்கும் குரங்கம்மை நோய் தங்கள் நாடுகளில் பரவி உள்ள புகாரை 26 நாடுகளிடம் இருந்து தமது தரப்பு பெற்றுள்ள வேளையில் அது காங்கோ ஜனநாயக குடியரசிற்கும் பரவும் என்ற அச்சமும் எழுந்துள்ளதாக WHO தலைவர் டெட்ரஸ் அதனோம் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவில் அண்மையில் 20 குரங்கம்மை நோய் சம்பவங்கள் பதிவான நிலையில் அதனால் 3 மரணங்களும் ஏற்பட்டுள்ளன. அதில் அனைத்துலக பயணத்தை மேற்கொண்ட ஒருவரும் இல்லை என்று டெட்ரஸ் தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி காங்கோ ஜனநாயக குடியரசில் ஒரு புதிய வகை கிருமி பரவி வரும் வேளையில் அது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்நோய் கிருமியினால் இவ்வாண்டு 11,000 சம்பவங்களும் 445 மரணங்களும் பதிவாகியதாகவும் சிறுவர்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.